அடுத்து தமிழ்நாட்டின் பாலின வீதம்ங்க. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு கேட்டுடுறாங்க. இப்போ தேசிய சராசரியை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். சரிங்களா? தேசிய சராசரியை ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல் இடத்துல தமிழ்நாட்டின் பாலின வீதத்தில் முதல் இடத்துல இந்தியாவோட பாலின வீதத்தில் முதல் இடத்துல இருக்குது எது அப்படின்னா கேரளா. பாலின வீதம்னா உங்களுக்கு தெரியுலங்க. 1000 ஆண்களுக்கு 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்? இதுதான் பாலின வீதம். அப்போ 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. எங்க அப்படின்னா கேரளால. ரெண்டாவது இடத்துல எது இருக்கு அப்படின்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இருக்கு. சரிங்களா? 1036. மூணாவது இடத்துல எது இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு 995. 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம ஞாபகிச்சுக்கணும். இதே மாதிரி தமிழ்நாட்டில் பாலின வீதம் அதிகமாக இருக்க மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. சரிங்களா? கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரி பாலின வீதம் அதிகமாக உள்ள மாவட்டம். சரிங்களா? பாலின வீதம் கம்மியாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா தருமபுரி. தருமபுரி பாலின வீதம் கம்மியாக இருக்க மாவட்டம். இப்போது நம்ம சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் நிறையா பேர் படிச்சிருப்பீங்க. அதாவது குரூப் 2 மெயின்ஸ் எழுதினவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம சமூகத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு அப்படியே பேரலாக இன்னொரு விஷயம் நடக்கும். அது நல்லதாக இருந்தால் நல்ல விஷயமா இருக்கும். ஒரு தீமையான விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு தீமையாக இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எங்கெல்லாம் கல்வி அறிவு கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் பாலின வீதமும் கம்மியாக இருக்குது. சரிங்களா? தருமபுரி மாவட்டம் தான் இருக்கிறதுலே கல்வி அறிவில் கம்மியாக இருக்கிற மாவட்டம். அங்கே தான் பாலின வீதமும் கம்மியாக இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்களேன், கன்னியாகுமரி தமிழ்நாட்டிலே கல்வி அறிவு அதிகமாக இருக்க மாவட்டம். அதான் பாலின வீதத்தில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தான் 18 வயதுக்கு கீழே இருக்க பெண்களை அதிகமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது மைனர் ஏஜில் இருக்க பெண்களை அதிகமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? பாருங்களேன், கல்வி அறிவு அதிகமாக இருந்துச்சுன்னா பாலின வீதமும் அதிகமாக இருக்குது. கல்வி அறிவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கற்ற பெண்களோட மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் நம்மளுக்கு பாலின வீதமும் கம்மியாக இருக்குது. சரிங்களா? இதை அப்படியே நம்ம ஞாபகிச்சுக்க வேண்டியதான். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஐஎம்ஆர் எம்எம்ஆர். ஐஎம்ஆர்னா என்னங்க? பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வீதம். சரிங்களா? பச்சிளம் குழந்தைகள். சரிங்களா? குழந்தைகள் ஞாபகம். பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வீதம். இது என்னன்னா மகப்பேறு இறப்பு வீதம். மகப்பேறு இறப்பு வீதம். சரிங்களா? சைடில் கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதாவது ஐஎம்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா பச்சிளம் குழந்தைகள். எம்எம்ஆர்னா என்னன்னா மகப்பேறு இறப்பு வீதம். சரிங்களா? ரெண்டுக்கும் உள்ள இறப்பு வீதம். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். ஐஎம்ஆர் அப்படின்னா தமிழ்நாட்டில் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வீதம். பிறக்கும்போது குழந்தைகள் இறக்கிறது. பச்சிளம் குழந்தைகள் 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைகள் இறக்கிறது தான். அப்போ இந்தியா அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. இந்தியாவில் 34 இருக்கு, தமிழ்நாட்டில் 17 தான் இருக்கு. சரிங்களா? இந்தியாவில் 34 இருக்கு, அப்படி டபுள் மடங்கு. நீங்க பாருங்களேன், அதாவது இந்தியாவில் 34 டபுள் மடங்கு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 17 தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து எம்எம்ஆர் மகப்பேறு இறப்பு வீதம்.
தமிழ்நாட்டில் 79, இந்தியாவில் அப்படியே டபுள் மடங்கு. சரிங்களா, +1 கூட தான் இருக்குது, 159 இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை 17 79 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 17 அப்படியே இந்த 7 இங்கே இறக்கிக்கோங்க, 79. இது ஐஎம்ஆர், இது எம்எம்ஆர். ஐஎம்ஆர் வந்து அப்படியே டபுள் மடங்கு இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை. எம்எம்ஆர் வந்து என்னன்னா இந்தியாவை பொறுத்தவரை டபுள் மடங்கை விட 1 கூட தான் இருக்குது இறப்பு வீதம், மகப்பேறு இறப்பு வீதம். சரிங்களா, இது புரிஞ்சிருச்சுல. அடுத்து என்னன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு நாள். சராசரியா வாழ்நாள் எதிர்பார்ப்பு நாள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 70.6 தமிழ்நாடை பொறுத்தவரை. இந்தியாவை பொறுத்தவரை 67.9. சரிங்களா, இதுதான் வந்து சராசரியான வாழ்நாள் எதிர்பார்ப்பு நாள். இது ரெண்டையும் ஒரு கிளான்ஸாக பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு மெயினாக என்ன அப்படின்னா 70.6, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாழ்நாள் சராசரி எவ்வளோ அப்படின்னா 70.6, இந்தியாவை பொறுத்தவரை 67.9. சரிங்களா, இப்போ கல்வி அறிவு பார்ப்போம். கல்வி அறிவு தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படின்னா 80.33%, இந்தியாவில் 74.04. சரிங்களா, தமிழ்நாட்டில் எவ்வளோ 80.33, இந்தியாவில் 74.04. சரிங்களா, 74.04. சரிங்களா, அப்போ எல்லாத்துலேயுமே பாருங்களேன் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு முன்னணி மாநிலமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே தேசிய சராசரியை விட நம்ம பல மடங்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா, இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் தமிழ்நாடு முன்னேறல அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வரத்தான் செய்யும். ஆனால் மிச்ச தேசிய சராசரியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொன்றிலையும் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து பாலின வீதம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில குறைகள் இருக்கலாம், ஆனால் வெளியிலேருந்து வந்துட்டு இன்னும் தமிழ்நாடு டெவலப் ஆகவே இல்லை அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நம்ம கையில் டேட்டாவே இருக்குது. சரிங்களா, அப்போ பாருங்களேன் பாலின வீதம் எவ்வளோ இருக்குன்னா 995 இருக்குது. இதில் பாருங்களேன் பாலின வீதம் நம்ம இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னா 940 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ கூட இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எங்கெல்லாம் பாலின வீதம் கூட இருக்கோ அங்கெல்லாம் கல்வி அறிவு கூட இருக்கும். சரிங்களா, அந்த மாநிலம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இந்தியாவோட தேசிய சராசரியை பாருங்கள், நம்ம தமிழகத்தோட தேசிய சராசரியை பாருங்கள், பாலின வீதத்தில் அப்படியே 55 அதிகமாக இருக்கும். 1000 ஆண்களுக்கு 55, அதாவது 995 பெண்கள். இவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 55 நம்பர்ஸ் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா, சரி ரைட்டு ஓகே. இப்போ திரும்ப ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துடலாம். ஐஎம்ஆர் பச்சிளம் குழந்தை இறப்பு வீதம் அதை பார்க்கும்போது தமிழ்நாடு 17, இந்தியா 34 இருக்குது. எம்எம்ஆரை பொறுத்தவரை, அதாவது மகப்பேறு இறப்பு வீதத்தை பொறுத்தவரை 79 வந்து தமிழ்நாடும், இந்தியாவில் ரொம்ப அதிகமாக பாதிக்கும் மேலே, பாதிக்கும் 1 கூட 159 இருக்குது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு நாள் 70.6, இந்தியாவில் தேசிய அளவில் பார்க்கும்போது 67.9. கல்வி அறிவை பொறுத்தவரை 80.33 தமிழ்நாட்டில், தேசிய சராசரி 74.04. இது கேட்டிருக்காங்க, தேசிய சராசரி கல்வி அறிவு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, ஓல்டு கொஸ்டின்ல, அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ பாலின வீதம் எவ்வளோ அப்படின்னா 995 நம்ம தமிழ்நாட்டில். இந்தியாவை பொறுத்தவரை பாலின வீதம் எவ்வளோ அப்படின்னா 940. சரிங்களா, இதை நம்ம ஒரு முக்கியமான டேப்லர் காலம், இதுலேருந்து கொஸ்டின் கட்டாயம் எடுக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான டேப்லர் காலம். சரிங்களா, அடுத்து மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, மாநிலத்தோட ஜிடிபி. சரிங்களா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டிபி. சரிங்களா, ஜிடிபி அப்படின்றத கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்தியா அதாவது தேசிய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிடிபின்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா தேசிய அளவு. தேசிய அளவில் நம்ம மாநில அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிஎஸ்டிபின்னு நம்ம குறிப்பிட்டு பண்ணுவோம். சரிங்களா, அப்போ புக்கில் பார்க்கும்போது ஜிஎஸ்டிபி என்ன அது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்க கூடாது. நீங்கள் ஜிஎஸ்டிபினா அதுதான் கிராஸ் ஸ்டேட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, சரி ரைட்டு பார்ப்போம். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஒரு மாநிலத்தில், இது நம்மளுக்கு தெரியும், ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. சரிங்களா, ஒரு 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 வருடத்தில் ஒரு மாநிலத்துக்குள்ள உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின்
மொத்த மதிப்பு. சரிங்களா? இது 2016-17 எவ்வளோ இருக்குன்னா 2078 பில்லியன் டாலரா இருக்குங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப மெயினானது. அதாவது 2016-17 நிதியாண்டில் 2078 பில்லியன் டாலரா இருக்கு. சரிங்களா? இப்போ கூட 1 ட்ரில்லியன் டாலரா உயர்த்துறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது வந்து மிகப்பெரிய விஷயம். 1 ட்ரில்லியன் டாலர் வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய மாநிலமா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, ஓகே. இது பாருங்களேன், நான் இதுவே என்ன சிறப்பு அப்படின்னா குவைத் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமம். சரிங்களா? குவைத் நாட்டோட மொத்த ஜிடிபிக்கு இது ஈக்குவல்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? ஒரு நாட்டோட மொத்த ஜிடிபிக்கு நம்ம தமிழ்நாடோட எக்கானமி ஈக்குவலாக இருக்கு. வாங்கும் சக்தியின் அடிப்படையில் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமம். யுஏஇ ஐக்கிய அரபு வாங்கும் சக்தி அடிப்படையில் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு இணையா இருக்கு நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கிளான்ஸா பார்த்துலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு வருடத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு 2016-17 நிதியாண்டின்படி 2078 பில்லியன் டாலராக உள்ளது. குவைத் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமம். வாங்கும் சக்தியின் அடிப்படையில் ஐக்கிய அரசு அரபு எமிரேட் நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ பாருங்களேன், ஜிடிபியை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ ஜிடிபியை அப்படியே எடுத்துக்கோங்க. தமிழ்நாடோட ஜிடிபி எவ்வளோன்னு பாருங்களேன். டாலர் 207.8 டாலர். சரிங்களா? இதுவே இலங்கையோட இது பாருங்களேன், உள்நாட்டு உற்பத்தி மொத்தம் 81 டாலர் தான். நம்ம பக்கத்து நாடு. சரிங்களா? நம்ம ஒரு மாநிலம், ஆனால் ஒரு பக்கத்து நாடை விட நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஈராக்கு 171, நியூசிலாந்து 184. இதெல்லாம் மிகவும் வளர்ந்த நாடு நியூசிலாந்துலாம். அப்போ நம்ம அந்த நாட்டை விட நம்ம அதிகமாக இருக்கோம். நம்ம மாநிலம் வந்து ஜிடிபியில் அதிகமாக இருக்குது. அப்போ இது கேட்பாங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டேட், இந்த இடத்துல ஜிஎஸ்டிபின்னு வருது. இதெல்லாம் மொத்த நாடை குறிக்கிறனால ஜிடிபின்னு வருது. அதை தான் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டேன். அப்போ ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னா 207.8 டாலர். சரிங்களா? இப்போ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டிபியில் முதல் இடத்துல இருக்க துறை என்னன்னா சேவை துறைங்க. நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, 3ஆம் துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, சேவைத்துறை. அதுதான் வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டிபி நம்ம மாநிலத்தோட உள்நாட்டு உற்பத்தியில் அதிகபட்சமாக இருக்குது சேவைத்துறை 63.70%. ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னா தொழில்துறை 28.5%. மூணாவது என்ன இருக்குது அப்படின்னா வேளாண்மை 7.76%. சரிங்களா? இந்த 3 டேட்டாவும் முக்கியமான டேட்டா. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வேளாண்மை அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்தவரை ஏன் வேளாண்மை கம்மியாக திகழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வேளாண்மை அப்படின்றது, அதாவது எப்பயுமே ஒரு பொருளை நேராக விற்றோம் அப்படின்னா அது வந்து அமௌண்ட்டு கம்மி. இதுவே மதிப்பு கூடுதல் செஞ்சு விற்றோம் அப்படின்னா அதோட மதிப்பு அதிகம். சரிங்களா? அப்போ மதிப்பு கூடு செய்தல் வந்து தொழில்துறைக்கு தான் வருது. இதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது சேவைத்துறை. அதனால ஒவ்வொன்றும் மேலே மேலே இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு நிலக்கடலையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே பிடிங்கி விற்றா மூட கணக்கில் எடுப்பாங்க. சரிங்களா? அதை உடச்சி விற்றோம் அப்படின்னா அந்த உலக்கு கணக்கில் அளவிட்டு எடுப்பாங்க. இதுவே வறுத்து விற்றோம் அப்படின்னா இவ்வளவுன்னு ஒரு பாக்கெட்டு கூட நம்மளுக்கு எவ்வளோ 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க நிலக்கடலை. அப்போ பாருங்கள், மதிப்பு கூடுதல் செய்ய செய்ய அதோட பொருளோட மதிப்பு அதோட பொருளாதாரம் வந்து கூடிக்கிட்டே போகுது. வேளாண்மை வந்து நம்மளுக்கு டைரெக்டாக ஒரு பொருள் கொடுக்குறோம். சரிங்களா? அதனால் வேளாண்மை வந்து 7.76%, தொழில்துறை 28.5%, சேவைத்துறை 63.70%. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம்.